நம்ம வீட்டு வாசல்ல எப்பவும் அழகா கோலம் போட்டு வச்சிருக்கணும். இப்படி வச்சிருந்தா தான் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்ல வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க. வீடு சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னா, பெருக்கி தெளிச்சு கோலமிடுறது ரொம்ப முக்கியம். அதேபோல பார்க்கறதுக்கு அந்த வீடு அழகா தெரியணும் அப்படின்னா, கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். இதேபோல திருஷ்டி கழிக்கிறதுக்காகவும் வீட்டு முன்னாடி கோலம் போடுறது ஒரு வழக்கமா இருக்கு. பெரிய வீட்டுக்கு கோலம் போடுறது ஒரு திருஷ்டி கழிக்கிற முறையாவே அந்த காலத்துல பார்க்கப்பட்டிருக்குது. அதேபோல பெண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குனிஞ்சு கோலம் போடுறதால பிராணாயாமம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இதேபோல வீட்ல இருக்கிற எல்லாரும் நலமா இருக்கோம் அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு உணர்த்தும் விதமாகவும் இந்த கோலம் அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் நம்ம வீட்டு வாசப்படியில எப்பவும் கோலம் போட்டு வைக்கிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் சாம்பார், அவரக்காய் பொரியல், ரைஸ் அதுக்கப்புறம் தயிர் வந்து வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். ஸோ லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.